பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த காலை வேளையில் உடைய கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை தியானிக்கவும், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை கர்த்தாவே உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நல்ல இயேசுவுக்கே நீயும் சொந்தம் என்றால், உந்த நல்ல அழைப்பினையே நிலத்தினில் புதைக்காதே. இந்த நல்ல இயேசுவுக்கே நீயும் சொந்தம் என்றால், உந்தன் நல்ல அழைப்பினையே நிலத்தினில் புதைக்காதே. தனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றுரைத்தார், தனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றுரைத்தார், நரிக்கும் ஒளி அமைத்தார், பறவைக்கும் கூடு தந்தார், தனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றுரைத்தார், நரிக்கும் ஒளி அமைத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 14 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்போது நன்மைகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள அவரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வேளைகளில் நாம் உண்மையாகவே என்ன தேவை என்பதை கருத்தாய் உணர்ந்து கேட்கிறோம். அப்படித்தானே? அதுபோலவே நாம் அவரை துதித்து பாடும்போதும் கூட வெறும் உதடுகளினால் வார்த்தைகளை சொல்லி நாம் துதித்து பாடாதபடி பாடுகின்ற அந்த பாடலின் வரிகள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறினதை உணர்ந்து நமது ஆத்துமா கம்பீரித்து நன்றி உணர்வுடன் கருத்தாய் நாம் பாட வேண்டும். இந்த 2 காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு செய்தால் அந்த சமாதானம் நமக்குள் நிறைவாக இருக்கிறதை நம்மால் உணர முடியும். இது அவசியம் என்று வேதம் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக விளக்குகிறது. அதாவது விண்ணப்பம் செய்யும் போதும் சரி, பாடும்போதும் சரி, அதில் ஆவியும் இருக்க வேண்டும், அதில் கருத்தும் இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த வாரத்திலே எப்படியாக கர்த்தர் வீட்டை காலி பண்ண சொல்லி அதை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கொடுத்து விட்டு நீ புறப்பட்டு போக வேண்டும் மகனே, நீ ஒரு வாடகை வீட்டுக்கு போய்டுன்னு சொன்னபோது எப்படி என்னை நடத்தினார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வந்தேன். அப்படி நடத்தின வேளையிலே அப்பொழுது எனக்கு தந்த பாடல் தான் இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே பாடின நரிக்கும் குடியமைத்தார், பறவைக்கும் கூடு தந்தார், தனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று உரைத்தார். இந்த பாடலை நான் ரொம்ப விரும்பி அடிக்கடி ரெக்கார்டிங்க்கு முன்பாக நான் வீட்டில் பாடிக்கொண்டே இருப்பேன். அதில் 2 வரிகள் வரும். அதாவது, இந்த நல்ல இயேசுவுக்கு நீயும் சொந்தம் என்றால் உந்தன் நல்ல அழைப்பினையே நிலத்தினில் புதைக்காதே. அதாவது வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், நிலம் வாங்க வேண்டும், அப்படியெல்லாம் ஊழியத்தினுடைய பார்வையிலே உனக்கு காரியங்கள் வேண்டாம் என்று எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லி தான் இந்த வீட்டை கொடுக்கும்படி சொன்னார். கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நான் காத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் என்னுடைய 3வது 4வது இந்த வால்யூம் வெளிவருவதற்கு வேண்டிய நேரம் சரியாக இருந்தது. ஆனால் சரியான தேதி கிடைக்காமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். எப்போ நம்ம ஸ்டூடியோவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் இல்லை, முக்கியமான
சில சினிமா பாடகர்களுடைய ரெக்கார்டிங் இருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சரிதான், பொறுமையாக நான் காத்துக்கொண்டே இருந்தேன். அப்போ கர்த்தர் என்னோடு பேசினார், மகனே, இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு பாடலை நீ பாடும்போது உனக்கு ஒரு நல்ல மன நிறைவு வேண்டும். அதாவது இந்த வரிகள், இந்த நல்ல இயேசுவுக்கு நீயும் சொந்தம் என்றால் உந்த நல்ல அழைப்பினை நிலத்தினில் புதைக்காதே என்ற வரியை நீ பாடும்பொழுது நீ வீட்டை காலி பண்ணிட்டு எனக்கு கொடுத்துட்டு நீ வாடகை வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்த பாடலை நீ பாடினா நல்லா இருக்கும் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அது மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறது சரிதான், நம்ம செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாங்க எப்படி நம்ம பாடலில் எப்படி நான் இந்த நல்ல இயேசுவுக்கு நான் சொந்தம் என்று நான் சொல்ல முடியும் என்று என்ற எண்ணத்தோடு இருந்தேன். சரியாக ஒரு குறிப்பிட்ட வேளையிலே வீடு காலி பண்ணி இங்கேருந்து வீட்டை கொடுத்துட்டு புதிய அதாவது வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சரியாக அதுக்கு முந்தின தினம் எனக்கு ரெக்கார்டிங் தியேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, பாஸ்டர் இன்னைக்கு வந்து நீங்கள் பாட வேண்டிய மீதி பாடல்களையாக வந்து பாடிடுங்க அப்படின்னு. அதனால் ஸோ நான் வீடு காலி பண்ணுற அன்றைக்கு நான் வீட்டில் என்னால் இருக்க முடியவில்லை. என்னுடைய உடலில் இருந்த ஊழியக்கார தம்பி அங்கே விட்டுட்டு என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒரு லாரியில் ஏற்றிக்கிட்டு இதில் முடியுமோ ஒரு வேனில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற அந்த வாடகை வீட்டில் இறக்கி விட்டுட்டு பாடுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டூடியோவில் நின்று இந்த பாடலை நான் உற்சாகமாய் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஒரு நன்றி அறிந்த ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பாடலின் வரிகளை நிறைவேற்றிவிட்டு நான் பாடுகிறேன் என்ற அந்த சந்தோஷத்தோடு கருத்தோடு மாவியோடு இந்த நாளிலே பாடி முடிச்சுட்டு நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ண உடனே வீட்டில் பிள்ளைங்க மனைவி எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் கிளம்பி நேராக நாங்கள் இதுக்கு போயிடுறோம், புது வீட்டுக்கு போயிடுறோம், சாவி அங்கே வந்துருச்சு, நீங்கள் நேராக இங்கே புது வீட்டுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அந்த நாளிலே அந்த பாடலை பாடி முடித்த பின்பாடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மன நிறைவோடு புதிய அந்த வாடகை வீட்டுக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, என்னதான் சொல்லுங்க, நம்ம ஆவியோட விண்ணப்பம் பண்ணினாலும் சரி, அதில் உள்ளே இருக்கிற அந்த கருத்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விட்டதா என்பதை புரிந்து கொண்டு நாம் பாடும்போது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை, அதாவது நம்முடைய ஆத்துமா அந்த நன்றி உணர்வோடு கம்பீரித்து மகிழ்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. இது நான் என்னுடைய ஆத்துமாவிலே உணர்ந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்பேன். பரம தகப்பனே, உடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு நீ தந்ததே, உடைய ஆவிக்குள்ளாய் எப்பொழுதும் நாங்கள் விண்ணப்பிக்கிறதிலும் பாடுகிறதிலும் மகிழ்ந்திருக்க கர்த்தர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் கொடுத்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும், எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும், எங்களுடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியும் கருத்தும் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். மோடு இணைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.